வியூஸ் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூஸ் நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் செஷனில் இருக்கேன். கோயம்புத்தூர் செஷனில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கணபதி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து இருக்குது, ரியோ ஷாப்பிங் ஜோன். இந்த ரியோ ஷாப்பிங் ஜோனில் ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம் என்னென்னா, முன்னாடி பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனில் செய்யப்பட்ட குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பொம்மைகள். இந்த பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா உடன்லேயே இங்கே தயார் செய்யப்பட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கக்கூடாத ஐட்டங்களை வச்சு தான் இந்த உடன் திங்ஸை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்ஸ் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை பார்த்துங்க. இது அழகாக வந்துட்டு ஒரு மியூசிக் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாய். இது தெரியுதுங்களா? இதெல்லாம் குழந்தைங்க வந்து ஜாலியாக அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்போ விட்டுட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளையாண்டே இருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் செய்யப்பட்ட டாய்ஸ் தான். இந்த சைடு வந்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் செய்யப்பட்ட பாருங்கள் விநாயகர் பொம்மை. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர். தெரியுதுங்களா? இது எல்லாமே வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. தீங்கு விளைவிக்காத வுட்டில் செய்யப்பட்ட டாய் தான் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பெட்டி மாதிரி. ஸோ இது வந்து ஏரோப்ளைன் ஃப்ளைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. இது வந்து வீணை இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு, இப்போ இல்லை. சரிங்களா? இந்த மாட்டு வண்டியை வுட்டில் செஞ்சு இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இப்போ இருக்கக்கூடிய நவீன புல்லட் பைக் பாருங்கள், புல்லட் பைக்கு. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வீட்லேயே செஞ்சு ஒரே கடையில் இத்தனை டாய்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பாருங்கள், டைனோசர் தெரியுதுங்களா? டைனோசர், ஸ்னேக்கு பாருங்கள், பல்ல விட்டுட்டு இருக்குது. மேலேயே போட்டு சுற்றிட்டேன். என்னடா சிவச்சந்திரன் வந்து பாம்பை வந்து மேலே போட்டுட்ருக்கானேன்னு பார்த்து சிரிக்காதீங்க. உண்மையான பாம்புனா கண்டிப்பாக சொல்கிற பக்கத்தில் கூட போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கடையினுடைய ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க மேடம்? வனிதாங்க. வனிதா. சரி, ஓகேங்க. இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து எல்லா வகையான டாய்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. இது என்னென்ன டாய்ஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே நிறையா ஃபுல்லாக உடன் டாய்ஸ் தாங்க. அது தவிர குழந்தைங்களுக்கு எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி இது கொஞ்சம் இப்படி காட்டுங்க. இது வந்துட்டு இது ஏபிசிடி எழுதுனாங்கன்னா இங்கே லாஸ்ட் வரதுக்குள்ளே இது வந்து ஹைட் ஆகிடுங்க. அதுக்குள்ளே குழந்தைங்க பிக்கப் பண்ணிக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குது, மேக்ஸில் மறைஞ்சிருங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் மறைஞ்சிரும். திரும்பவும் அதை எழுதணும். திரும்பவும் அது இந்த புக்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே அவங்க கற்றே ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஏருக்கு இது வந்து 300 தான் வருங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த இது இருக்குது. இந்த ஏபிசிடி வந்து அவங்க எடுத்து அந்த வேர்டு மேலே வைக்கிற மாதிரிங்க. ஓப்பன் பண்ண முடியாது. பண்ணிக்கலாம். அங்கே ஒரு புக் இருக்குது. இப்போ இந்த லெட்டரை எடுத்து நம்ம தனித்தனியாக ஏபிசிடி அவங்களுக்கு கலர் அட்ராக்டிவ் ஆகுற மாதிரி இருக்குங்க குழந்தைங்களுக்கு. அப்படியே எடுத்து அப்படியே இப்போ எக்குன்னா போட்டு பஸ்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி மேக்னெட் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அப்புறம் இதுலேருந்து இப்போ எஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து குழந்தைங்க எஸ் எடுத்து இந்த மாதிரி. ஓகே, அவங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் இது. ஸோ அதோட டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன டாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? டாய்ஸ் வந்து எல்லாமே இருக்குதுங்க. முக்கால்வாசி நீங்கள் கேட்குற ரேட்டில்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாடுறது. அப்புறம் ஜைலோஃபோன் இருக்குது, நம்ம மரத்தில் வுட்டில் ஆனது எல்லாமே இருக்குது. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க மேடம்? எல்லாமே எல்லாம் ஓரளவு, அதாவது அந்த லிமிட்டட் ப்ரைஸ் தான் இருக்குங்க. வந்தது 40-35 ருபீஸ்லேருந்து இருக்குதுங்க. அப்புறம் அதே போல் இந்த இங்கிலீஷ் புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கர்சிவ் லெட்ரு எழுதி நம்ம வந்து வைப் பண்ணி எழுதிக்கலாம். மறுபடியும் ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். வெறும் பென்னுலேயும் இது ஸ்கெட்சுலேயும் இங்கு பேனால் மட்டும்தான் எழுதணும். சரிங்க. ஃபுல்லாக அதே மாதிரி இது 120 வருங்க. இது ஆக்டிவிட்டி மேப் இருக்குங்க. இதுலேயே ஆக்டிவிட்டி இருக்குது. இது 1, 2, 3 மேஜிக் புக்கு. அப்புறம் இது ஸ்டூடெண்ட் 4 லைன்ஸ் நோட்டு, ரஃப்பு, அப்புறம் ஹிந்தி, தமிழ் எல்லாமே இருக்குதுங்க. எழுதி நம்ம வைப் பண்ணி ரீயூஸபிள் பண்ணலாம். ஓகே ஓகேங்க. இந்த கடை எங்கே இருக்குங்க மேடம்? இந்த அத்திபாளைய பிரிவு சிக்னல் தாண்டி ஷோரூம் அந்த ஹுண்டாய்
கார் இருக்குது பார்த்தீங்களா ஷோரூம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. நன்றிங்க மேடம். வியூஸ் நான் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ டாய்ஸ் வந்து நீங்கள் வாங்கி செலவு பண்ணீங்க. ஒரு உட்டனில் வந்து செய்யப்பட்ட டாய்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். ஸோ மற்றும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.